வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கொண்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மனித வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத பல ஆச்சரியமான திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு மிக நீண்ட பயணமாகும். இந்த உலக வாழ்க்கை பயணத்திலேயே நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களின் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறி போய்கூட இந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் பயணம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான காலம் நேரம் தற்பொழுது சற்று சவாலானதாக, மிகவும் கடினமானதாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கல்களையும் உங்களால் தீர்க்க முடியாத பெரும் துன்பங்களையும் நீங்கள் உங்கள் அன்பான குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு மிக மோசமான நிலை உருவாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கோடை காலத்தின் உச்சகட்டமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இயற்கையிலேயே மிதுனம் ஒரு காற்று ராசி என்பதாலும் தற்பொழுது நவ கிரகங்களின் சஞ்சாரமும் சற்று உக்கிரமாக இருப்பதாலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோகும் என்பது உறுதி. எனவே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த காணொளியில் நான் சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் தனிமையில் அமர்ந்து முழுமையாக எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமலும் பொறுமையாக கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களின் முந்தைய ஜென்ம புண்ணிய பலனாலும் இறைவனின் அளவற்ற அருளாலும் தான் உங்களின் எச்சரிக்கைக்காகவே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும்படி அந்த இறைவன் செய்திருக்கிறார். இதனை ஏதோ ஒரு சாதாரணமாக எண்ணி கடந்து சென்று விடாதீர்கள். ஒரு நொடியில் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். எனவே வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே தவிர்த்து உங்களை தற்காத்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்பாக எங்களை ஆதரிக்கும் விதமாக கருத்துக்களில் ஓம் நமோ நாராயணாய என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒருவரின் இந்த ஆதரவு இது போன்ற பல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நற்செய்தி சென்றடைய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலம் அந்த எம்பெருமான் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பார். ராசி மண்டலத்தின் 3வது ராசியாக சிறந்த அறிவாற்றலோடு விளங்குவது உங்களின் மிதுன ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி கூர்மையான புத்தி, சிறந்த பேச்சாற்றல் மற்றும் புத்தி கூர்மைக்கு பெயர் போன நவ கிரகங்களில் வித்யாகாரகனாக விளங்கும் புதன் பகவான் ஆவார். மிருக சீர்ஷ நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தின் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மிதுன ராசியின் கீழ் வருவார்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். எதையும் மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் அபாரமான தன்மை கொண்டவர்கள். இவர்களின் சிறந்த குணமே இவர்களின் இனிமையான பேச்சாற்றல் தான். தன் வசீகரமான பேச்சால் எவரையும் தன் வசம் ஈர்த்துவிடும் வித்தை இவர்களுக்கு இயல்பாகவே கைவந்த கலை. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவர்களுக்கு எப்பொழுதும் அதிக ஆர்வம் இருக்கும். இவர்கள் எங்கு சென்றாலும் அந்த சூழலுக்கு ஏற்ப தங்களை எளிதாக மாற்றிக்கொள்வார்கள். இரட்டை தன்மை கொண்ட ராசி என்பதால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை திறமையாக செய்து முடிப்பார்கள். ஆனால் இவ்வளவு நல்ல
சிறப்பான அறிவாற்றல் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கவே செய்கின்றன. நீங்கள் எதையும் அளவுக்கு அதிகமாக யோசித்து உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீர்கள். ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் 2 மனநிலையில் தத்தளிப்பீர்கள். எடுத்த முடிவை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். இனிமையாக பேசி பழகுவர்களை மிக எளிதாக நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பி விடுவீர்கள். உங்களின் இந்த அதீத சிந்தனையையும் பேச்சில் மயம் குணத்தையும் பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்றி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்வார்கள். நீங்கள் சற்று உங்கள் மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி மற்றவர்களின் பேச்சுக்கு மயங்காமல் இருந்தால் இந்த உலகத்திலேயே உங்களை வெல்ல எவராலும் நிச்சயமாக முடியாது. தற்பொழுது உங்களின் கிரக நிலைகளை சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரகங்களின் சஞ்சாரம் மிகப்பெரிய சவால்களை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் கர்ம சனியாக அமர்ந்து உங்களுக்கு பல விதமான சோதனைகளையும் தொழில் ரீதியான போராட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் செய்யும் வேளையில் அல்லது தொழிலில் பலவிதமான நெருக்கடிகளையும் வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற குழப்பங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு திறமையாக வேலை செய்தாலும் அதற்கான முழு அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்காமல் உங்களின் மேல் அதிகாரிகளாலோ அல்லது உடன் பணிபுரிபவர்களாலோ பல அவமானங்களை சந்திக்க நேரிடும். பணம் வந்தாலும் அது தொழிலுக்காகவோ அல்லது குடும்ப செலவுகளுக்காகவோ ஏதோ ஒரு வழியில் விரயமாகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு மிகவும் நல்லது நினைத்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஒரு உதவியை செய்தாலும் அது கடைசியில் உங்களுக்கு தீமையாகவே மற்றும் ஒரு கெட்ட பெயராகவே வந்து முடியும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உங்கள் சொந்த உறவினர்களே உங்களை தவறாக புரிந்து கொள்ளும் சூழல்கள் உருவாகி உங்களை மனதளவில் பெரிதும் காயப்படுத்தி இருக்கும். அமைதியாக செல்ல வேண்டிய உங்கள் வாழ்க்கையில் 10ஆம் இடத்து சனியால் பலர் எதிர்பாராத போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் கடினமான மனதிற்கு சோர்வை தரும் காலகட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மையான முகத்தை இறைவன் உங்களுக்கு இப்பொழுது தெள்ள தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஒரு நெருக்கடியான சூழலில்தான் நாம் மேலே குறிப்பிட்ட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ளும் சூழல்கள் கட்டாயமாக உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஆருயிர் நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு உறுதியாக இனி வரக்கூடிய நாட்களில் சில இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களின் கையில் இருக்கும் பணமும் உங்களின் குடும்ப நிம்மதியும் தொழிலும் அதில் இருக்கும் நட்பெயரும் ஒரே நேரத்தில் பறிபோகும் ஒரு துரதிருஷ்டவசமான நிலை நிச்சயமாக உருவாகும். இதில் நீங்கள் செல்லக்கூடாத முதலிடம் எதுவென்றால் உங்களை சுற்றி எப்போதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசும் மனிதர்கள் மற்றும் வீண் வதந்திகளை பரப்பும் உறவினர்கள் இருக்கும் இடமாகும். மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவர்களுடன் பேசி பழகுவதை அதிகம் விரும்புபவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே தேடி தேடி பேசி அதில் இன்பம் காண்பார்கள். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்வதிலேயே தங்களின் முழு நேரத்தையும் செலவிடுவார்கள். நீங்கள் ஏற்கனவே கர்மசனியின் தாக்கத்தால் தொழிலில் ஒருவித மனச்சோர்வுடன் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களிடம் சென்று சாதாரணமாக பேசலாம் என்று அமர்ந்தால் அவர்களின் அந்த கடுமையான எதிர்மறை ஆற்றல் உங்களை முற்றிலுமாக தொற்றிக்கொள்ளும். அவர்களின் தேவையற்ற பேச்சுக்களால் தேவையில்லாத வதந்திகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு உங்கள் பெயர் கெட்டுப்போகும் வாய்ப்பு உருவாகும். உங்களின் இயல்பான அந்த சுறுசுறுப்பும் சிந்தனை திறனும் முற்றிலும் மங்கிப்போய் உங்களுக்கும் அவர்களைப் போலவே ஒருவித மன அழுத்தம் உருவாகிவிடும். அதன் பிறகு உங்கள் சொந்த வேலைகளில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் போய் தொழிலில் பெரிய நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து எந்த தயவு தாட்சணையும் இல்லாமல் முற்றிலும் விலகி இருங்கள். அவர்களை நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். இதுவே நீங்கள் உங்கள் நலன் கருதி செல்லக்கூடாத முதல் இடமாகும். நீங்கள் செல்லக்கூடாத 2வது இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல மிதுனம் ஒரு காற்று ராசியாகும். இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரமாக சுட்டெரிக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களோ குடும்பத்தினரோ உங்களை அதிக காற்று வீசக்கூடிய உயர்ந்த மலை உச்சிகள் அல்லது அதிக கூட்ட நெரிசல் உள்ள மூச்சு திணற வைக்கும் இடங்களுக்கு சுற்றுலா செல்ல மிகவும் வற்புறுத்துவார்கள். இந்த கடுமையான கோடை விடுமுறைக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத இருண்ட
பள்ளத்தாக்குகள் அல்லது மிகவும் உயரமான சாகச இடங்களுக்கு நாம் பயணம் செல்லலாம் என்று அன்பாக அழைப்பார்கள். ஆனால் இந்த நாம் குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் இது போன்ற எவ்வித சாகச பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் நீங்கள் கொஞ்சம் எதிர்பாராத விபத்துகள் நடக்க மிக அதிக வாய்ப்புள்ளன. 10ஆம் இடத்து சனியால் உங்களின் உடைமைகள் காணாமல் போவதற்கோ அல்லது திருடு போவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். காற்று அதிகம் உள்ள இடங்களில் அல்லது கூட்ட நெரிசலான இடங்களில் உங்களுக்கு மூச்சு திணறல் அல்லது ஒவ்வாமை போன்ற பெரிய அளவிலான உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களின் உயிருக்கும் உங்களின் உடமைக்கும் இந்த நாட்களில் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வீட்டிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். வெளியில் சென்று ஆபத்தை விலை கொடுத்து தேடிக்கொள்வதை விட உங்கள் அன்பான குடும்பத்தினுடன் வீட்டில் மிகவும் அமைதியாக நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் செல்லக்கூடாத 3வது மற்றும் மிக மிக முக்கியமான இடம் என்னவென்றால் செய்வினை அல்லது மாந்திரீகம் போன்ற கெட்ட தீய செயல்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்கள் அறிவாற்றலை பார்த்து பொறுக்க முடியாத கடும் பொறாமை கொண்ட நபர்களின் வீடுகளாகும். புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மிதுனராசிக்காரர்கள் இயல்பாகவே தங்கள் புத்திசாலித்தனத்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். நீங்கள் நேர்மையாக உங்கள் மூளையை பயன்படுத்தி முன்னேறுவதை பார்த்து உங்கள் சொந்த உறவினர்களிலேயே மற்றும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே சிலர் உங்களை பார்த்து உள்ளுக்குள் பெரிய பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியிலேயே உங்களிடம் இனிமையாக சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அவர்கள் எப்படியாவது உங்களின் இந்த வளர்ச்சியை அளிக்க வேண்டும், உங்கள் தொழிலை முடக்க வேண்டும் என்பதற்காக எவ்வித தீய சக்திகளை கூட நாட தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் அதிகமுள்ள மாந்திரீக இடங்கள் மற்றும் கெட்ட சக்திகள் உலாவும் மயான பூமிகளுக்கு அருகில் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதேபோல் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்களின் வீடுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் முகமலர்ந்து கொடுக்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் நீங்கள் அருந்த வேண்டாம். அவர்களின் அந்த கொடிய பொறாமை கலந்த பார்வையை உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற பிரிவினையையும் பெரும் சண்டைகளையும் உங்கள் தொழிலில் எதிர்பாராத சரிவையும் பெரிய அளவிலான பண விரயத்தையும் கொண்டு வரும். இந்த 3 ஆபத்தான இடங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த கடவுளான மகாவிஷ்ணு வீற்றிருக்கும் பழமையான பெருமாள் கோவில் அல்லது மீனாட்சி அம்மன் போன்ற கல்வி மற்றும் ஞானத்தை அருளும் மிகவும் பழமையான கோவில்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்புகளையும் கொண்டு வரும். புதன்கிழமைகளில் அல்லது சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தூய நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்து மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். இதனால் 10ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு ஏற்படும் தொழில் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய ஒளி வீசும். மேலும் இந்த கடுமையான கோடை காலத்தில் வெயிலில் தவித்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். புதனுக்கு உகந்த பச்சை நிற ஆடைகள் அல்லது பச்சை பயிறு மற்றும் குளிர்ந்த தண்ணீர் போன்றவற்றை தானமாக வழங்குங்கள். கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். பறவைகளுக்கு, குறிப்பாக கிளிகளுக்கு மற்றும் வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் உணவுகளை வையுங்கள். இந்த அற்புதமான தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கவசமாக இருந்து உங்களை வரக்கூடிய அனைத்து கொடிய ஆபத்துகளிலிருந்தும் நிச்சயமாக பாதுகாக்கும். மகாவிஷ்ணுவின் பரிபூரண ஆசீர்வாதமும் இறைவனின் எல்லையற்ற அருளும் உங்கள் குடும்பத்தை என்றென்றும் செழிக்கச் செய்யும். அன்பான மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் சிறந்த அறிவாற்றலும் மிகவும் நல்ல எண்ணமும் கொண்டவர்கள். இந்த இயற்கை உங்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தெளிவான முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கியிருக்கிறது. நான் கூறிய இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடனும் உங்கள் பேச்சில் நிதானத்துடனும் அமைதியாக இருங்கள். இந்த நாம் குறிப்பிட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் முழு சிந்தனையையும் இறைவன் மீதும் ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் மீதும் திருப்புங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் தலையை காக்கும். நிச்சயமாக உங்களின் தொழிலில் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை காணாத அளவற்ற வெற்றியும்
பெருஞ்செல்வமும் நிம்மதியும் உங்களை தேடி வந்து சேரும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே பதிவிட்டு உங்களைப் போலவே நல்ல எண்ணம் கொண்ட மற்ற மிதுனராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்களுக்கு இறைவனால் பல மடங்காக திருப்பி தரப்படும். எங்களின் அடுத்தடுத்த மிகவும் பயனுள்ள ஜோதிட பதிவுகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.